ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோட தொடர்ச்சி தான் இது. அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இது வந்து புரியும். நேற்று வந்து பிரசாதம்லாம் சாப்பிட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த இடமே இன்றைக்கி காலியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து பிரசாதம்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து வேறு மாதிரி ஒன்று நடக்கும். அது உள்ளே தான் வந்து இப்போ நம்ம போகிறோம். யானை இது உள்ளேருந்து வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த வீடியோ நைட் வீடியோ வந்து நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அது அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும். அதுக்கப்புறம் நான் இது உள்ளே போயிட்டேன்னா, ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று இன்றைக்கி வந்து நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சுட்டு இங்கே வந்து மேலே வந்து பந்தல்லாம் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வருவாங்க. மேலே வந்து என்ன இருக்குது அப்படின்னு தெரியாது. ஏன்னா இந்த இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு சொந்தமானவங்க அந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வீடு கட்டி இங்கே இருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம எல்லா இடத்துலையும் வந்து போக முடியாது. அந்த மாதிரி அலோடு வந்து கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நேற்று திருவிழா முடிஞ்சிட்டு இன்றைக்கி இந்த மாதிரி செய்வாங்க. கோமரம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள. 3 கோமரமாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒருத்தராக வந்து தனித்தனியாக இந்த மாதிரி பூஜைலாம் வந்து செய்வாங்க. இது நமக்கு வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் புதுசாகவும் இருக்குது. ஆனால் இவங்க வந்து வருஷமாக காலங்காலமாக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க போல். இந்த மாதிரி பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து நிலம்பூர் பாட்டு அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது வந்து நான் அந்த திருவிழா வந்து நடக்கும். இது 2 நாள் 3 நாள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான், இந்த பூஜைலாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது வந்து தொடங்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தர் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்காங்களா, இவங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவங்களே ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஆகிடும் இது முடிச்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் ஒரு வயசானவர் ஒருத்தர் வந்து பண்ணுவார். இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிச்சதுக்கப்புறம் 3 ஆளாக சேர்ந்து வந்து பண்ணுவாங்க. போன வருஷம் இதே மந்த் எடுக்கும்போது நான் லாங் வீடியோவாக போட்டிருந்தேன். அந்த வீடியோவை இந்த ஷார்ட் வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதில் சவுண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பேன். இதில் வந்து நான் கொடுக்கல. ஸோ இதை வந்து பார்ட் 1 பார்ட் 2ஆக ஷார்ட் வீடியோவாக வந்து நான் போடுறேன். இது வந்து பார்ட் 1 3 பேரை சேர்ந்து பண்ணுறது வந்து நெக்ஸ்ட்டு ஷார்ட் வீடியோவில் வந்து பார்ட் 2ஆக போடுறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.